அனைவருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் வீடு வழங்கும் திட்டம் இதை பற்றி நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாக பேச போகிறோம். நிறைய பேர் கேட்டுட்டு இருந்த ஒரு முக்கியமான கேள்வி, யாருக்கெல்லாம் வீடு கிடைக்க போகுது, மானியமாக வேணுமா, இல்லை சொந்த வீடாக வேணுமா, இல்லை மனையாக வேணுமா அப்படின்றது உங்கள் விருப்பம்தான். முதல்ல இதை 2 பாகமாக நம்ம பிரிப்போம். ஏன்னா இந்த வீடியோவில் உங்களுக்கு அர்த்தம் புரியுறதுக்காக நான் சொல்கிறேன். வீடியோவோட முடிவில் உங்களுக்கு ஏதாவது புரியலை அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்லேயும் கேட்டுருங்க. தயவுசெய்து இந்த பயனுள்ள வீடியோவை ஒரு 4 பேருக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக்கை பண்ணிடுங்க. இப்போ நிறைய பேர் கேட்ட கேள்வி, வெற்றி வீடு திட்டம். இன்னைக்கு நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் அவர்கள் கொண்டுட்டு வந்துள்ள ஒரு கான்கிரீட் வீடு திட்டம் கிராமப்புறங்களில் இருக்கிறவங்களுக்கு முதல்ல அதை நம்ம பேசி முடிச்சிருவோம். கிராமப்புறங்களில் சொந்த நிலம் வச்சிருக்கிறவங்க, வீடு கட்ட காசு இல்லாதவங்களுக்காக இது பெருமளவில் போயிட்டு இருக்கு. இதுக்கு முந்தின அரசுகளும் இதை கொடுத்துட்டு இருக்காங்க. கலைஞர் தான் இதை கொண்டுட்டு வந்தவர். இது எல்லாமே ஓகே. ஆனால் கலைஞருடைய காலகட்டங்களில் நிறைய பேருக்கு அப்ளை பண்ணியும் கிடைக்காத ஒரு விஷயம், அப்ளை பண்ணி 2-3 பணம் கூட வர வேண்டிய இடத்துல 1-2 பணம் வந்திருக்கிற விஷயம், இந்த வீடு பெண்டிங்லேயே கிடந்துக்கிட்டு இருக்கிற விஷயம், இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு என்கிட்ட இடம் இருக்குது, ஆனால் என்கிட்ட பணம் இல்லை, காசு கட்டுறத வீடு கட்டுறதுக்கான அந்த அமௌண்ட் என் கையில் இல்லை அப்படின்றவங்களுக்கு நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள் 3 லட்சமாக இருந்த ரூபாயை 5 லட்சமாக உயர்த்தி இந்த திட்டத்தை அறிமுகமும் படுத்தி இன்னைக்கு செயல்படுத்திட்டு இருக்காங்க. முதல்ல என்னென்ன பண்ணணும், என்னென்ன தேவை அப்படின்றத சொல்லிடுறேன். ஒருத்தருக்கு இந்த வீடு கட்டணும், கான்கிரீட் வீடு கட்டணும்னா முதல்ல அந்த இடத்துக்கான ஒரு மிக முக்கியமான சொத்து பேப்பர் அவங்களுடைய கையில் ஒரிஜினலாக இருக்கணும். இது எந்த ஒரு வில்லங்க சொத்தாகவும் இருக்கக்கூடாது, அவங்களுடைய ஓன் ப்ராப்பர்ட்டியாக இருக்கணும். இடம் மட்டும். இப்போ இந்த இடத்துல நீங்கள் அமைக்க போகிற அந்த வீடு அப்படின்றது யார் பேரில் நீங்கள் அந்த ஒரு மானிய காசை வாங்குறீங்களோ அவங்களுடைய ஆதார் கார்டுலேருந்து, பேன் கார்டுலேருந்து, பேங்க்கோடைய அந்த ஒரு டீட்டெயிலேருந்து எல்லாத்தையுமே நீங்கள் கையில் எடுத்து வச்சுக்கணும். உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, ஒரு 5 ஃபோட்டோவோ கையில் எடுத்து வச்சுக்கணும். இது அனைத்துமே உங்கள் கையில் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் மாநகராட்சியோட அந்த சொத்து வரி எண்ணை உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, அதுவும் நீங்கள் கையில் வச்சுக்கணும். இவை அனைத்தையும் எடுத்துட்டு நீங்கள் இ-சேவை மையத்துக்கு போனாலே போதும். ஏன்னா கிராமப்புறங்களில் இருக்கிறவங்களுக்கு ஃபோனில் பதிய முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கேள்விக்குறி தான். அதனால் நீங்கள் இ-சேவை மையத்துக்கு போனீங்கன்னா அதுக்கான கட்டணங்களோட அவங்க உங்களுக்கு பதிஞ்சு கொடுத்துருவாங்க. பதிஞ்சு கொடுத்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக 3 மாத காலங்கள் இதுக்கு பிடிக்கும். ஏன்னா உங்களுடைய அந்த பேப்பர் பரிசீலிக்கப்படணும். இதுக்கு முன்னால் நீங்கள் எந்த ஒரு கலைஞர் காப்பீட்டு திட்டத்தில், வீடு கட்டுற திட்டத்தில் நீங்கள் அப்ளை பண்ணி பணம் வாங்கியிருக்க கூடாது அப்படின்றது இதில் ஒரு வழிமுறைகளாக வருது. இத்தனையும் தாண்டி உங்களுடைய அந்த வீட்டு மனைக்கான பணம் பார்த்தீங்கன்னா 3 அமௌண்ட்டாக உங்களுடைய அக்கௌண்ட்டில் விழுகும். இப்போ நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள் ஒட்டுமொத்தமாக 2030க்குள்ள குடிசை வீடே இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு உன்னத நோக்கத்தோடு செயல்படுத்துகிற இந்த திட்டத்தில் ஒவ்வொரு கிராமப்புறங்களில் இருக்கிறவங்களும் அது பயன்பெறலாம். 2வது, அந்த வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்க இந்த மாதிரி விஷயங்கள்ல நிறையா அவங்களுக்கு நீங்கள் பதியும் போதே உங்கள்கிட்ட டீட்டெயில்டு கேட்பாங்க. எப்படி இந்த இப்போ பார்த்தீங்கன்னா சென்செக்ஸ் இருக்கிறதுக்கு 36 கேள்வி கேட்குறாங்க. அந்த மாதிரி கேள்விகள்லாம் கேட்பாங்க. எல்லாமே அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஒரு பேப்பர் உங்களுக்கு கையில் தருவாங்க. அது நீங்கள் நகலாவோ ஒரிஜினலாவோ அந்த இ-சேவை மையத்துலேருந்து வாங்கிட்டு வந்துடலாம். கண்டிப்பாக இதை நீங்கள் கட்டணம் கட்டி பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அதோட பார்க்குற வேலைக்கு நீங்கள் அவங்களுக்காக பணம் கொடுப்பீங்க. இது கிராமப்புறங்களில் இருக்கிறவங்களுக்காக மிக முக்கியமானது. இப்போ இந்த ஒரு வங்கி கணக்கு அப்படின்னு நீங்கள் கொடுக்க போகிறீங்க பார்த்தீங்களா, இந்த பணம் விழுகிறதுக்காக நான் இந்த வங்கி கணக்கை தான் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த வங்கி கணக்கை நீங்கள் ஆக்டிவேட்டில் வச்சுருக்கணும். அதாவது இவ்வளோ நாள் நான் பணம் போட்டு எடுக்காமல் இருக்கிற ரொம்ப சாதாரண ஒரு வங்கி கணக்கு தான்ப்பா, பேலன்ஸ் நான் மெயின்டைன் பண்ணுறதில்ல அப்படின்றதெல்லாம் இருக்கக்கூடாது. நீங்கள் சரிவர பணம் போட்டு எடுக்கிற ஒரு கரெக்டான பேங்க் அக்கௌண்ட்டாக, மைனஸ் இல்லாத அக்கௌண்ட்டாக நீங்கள் கொடுக்கணும். யார் பேரில் எடுக்கிறீங்களோ அவங்களுடைய அக்கௌண்ட்டு தான் கொடுக்கணும். இப்போ நான் மனைவி பேரில் எடுக்கிறேன் ஆனால் ஏன் அக்கௌண்ட்டை கொடுக்குறேன், என் பேரில் எடுக்கிறேன் மனைவியோட அக்கௌண்ட் கொடுக்குறேன் அப்படின்றதுக்கு கொடுக்கக்கூடாது. ஆனால் உங்களுடைய குடும்ப அட்டை ரொம்ப முக்கியம், ஆதார் கார்டு முக்கியம், பேன் கார்டு முக்கியம். அனைத்து ஆவணங்களும் நீங்கள் கையில் எடுத்துகிட்டு போயிட்டீங்க அப்படின்னா இ-சேவை மையத்தில் கேட்கும்போது நீங்கள் டக்குன்னு கையில் கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா ஒரு மணி நேரத்தில் பதிஞ்சு உங்கள் கையில் கொடுத்துருவாங்க. அதுக்கான பரிசீலனை முடிஞ்சோடனே உங்களுக்கே அதுக்கான மெசேஜ்லேருந்து டீட்டெயிலேருந்து எல்லாமே வந்துடும். இது கிராமப்புறங்களில் இருக்கிறவங்க. இன்றைக்கி நகர்ப்புறங்களில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அரசோட வீட்டு வசதி நலத்துறை அமைச்சர் அவர்கள் வெளியிட்டுள்ள ஒரு ஜாக்பாட்டான ஒரு விஷயம். குடும்பத்துக்காக ஒரு இல்லம் அப்படின்றது, அந்த கனவு வீடு அப்படின்றது நகர்ப்புறங்களில் இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு கனவாகவே இருக்குது. அந்த கனவை பூர்த்தி செய்கிற விதமாக ஒவ்வொரு வருஷமும் அரசு இந்த ஒரு விஷயத்தை ஏலம் கொடுப்பாங்க, கையில் கொடுக்குறாங்க, போர்ட்டல் மூலியமாக டெண்டர் விடுறாங்கன்றதெல்லாம் தாண்டி திமுக காலகட்டங்களில் நடந்த மிகப்பெரிய ஒரு தவறு அப்படின்றது அவங்களுடைய கட்சிக்காரங்களுக்கும் அவங்களுடைய சொந்தக்காரங்களுக்குமே பகிர்ந்துக்கிட்டு இருந்த இந்த ஒரு வீடு இன்னைக்கு பொதுமக்களுடைய, ஏழை எளிய மக்களுடைய பயன்பாட்டுக்கு வந்திருக்கு அப்படின்ற ஒரு நல்ல விஷயம். இப்போ நகர்ப்புறங்களில் இருக்கிறவங்களுக்கு என்னென்ன வேணும் அப்படின்றத சொல்லிடுறேன். வரக்கூடிய ஆகஸ்ட் 21ஆம் தேதியிலேருந்து 25ஆம் தேதி வரைக்கும் இதுக்கான ஏலங்கள் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் நடக்குது. 3 விதமாக நடத்துகிறாங்க. முதல்ல 21ஆம் தேதி பார்த்தீங்கன்னா குலுக்கல் முறை. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 பேர் வந்துடுறாங்கங்க.
1000 பேருக்கு தான்ப்பா வீடு கொடுக்க முடியும் அப்படின்னா நம்ம மக்கள் வந்து சண்டை போடுவாங்க, உங்களுக்கே தெரியும். அப்படி இருக்கும்போது குலுக்கல் முறையில் இப்போ ஒரு கடையிலலாம் பார்த்தீங்கன்னா குலுக்கல் முறையில் இந்தாங்க இவங்களுக்கு தான் ப்ரைஸ் விழுந்திருக்கு வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரியான குலுக்கல் முறை அனைவரும் முன்னிலையில் நடைபெறும். அதுக்கான தலைவர்களோட நடைபெறும். அப்படி இருக்கும்போது குலுக்கல் முறை ஆகஸ்ட் 21ஆம் தேதி நடைபெறுது. இந்த குலுக்கல் முறையில் பார்த்தீங்கன்னா 2842 பேருக்கான வீட்டு மனைகள் ஒப்படைக்கப்பட்டுரும். அடுத்து 2வது முறை பார்த்தீங்கன்னா முன்னுரிமை, அதாவது முதலில் வருவோருக்கு முன்னுரிமை நம்ம கேள்விப்பட்டிருப்போம்ல, எங்கேயோ ஒரு இடத்துல நமக்கு வந்து ஒரு சலுகை தரப்போறாங்க ஆனால் முதல்ல வந்துருங்கன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி முதலில் வருவோருக்கு முன்னுரிமை அப்படின்ற மாதிரி அவங்களுக்கான வீடு பார்த்தீங்கன்னா 2154 வீடு மனைகள் ஒதுக்கிடுறாங்க. அதனால முழுக்க முழுக்க இந்த விஷயத்த நீங்கள் நேரில் போய் பதியணும்னு நினைக்கிறத விட ஆன்லைனில் பதிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் சீக்கிரமாக உங்களுக்கு முன்னுரிமை கிடைக்கும். இந்த 2வது விஷயம். 3வது விஷயம் பார்த்தீங்கன்னா தகுதிகளின் அடிப்படையில் இவங்க வந்து வருமான கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்க, இவங்க நடுத்தரமானவங்க, இல்லை இவங்க கொஞ்சம் உயர் ரக பிரிவுன்னு சொல்லி பிரித்து பார்ப்பாங்கல்ல, அந்த ஒரு வகுப்படையில் வர்றது தான் 3வது. இதுக்கு நீங்கள் ஆகஸ்ட் 25ஆம் தேதி போகலாம். உங்களுடைய தகுதியின் அடிப்படையில், உங்களுடைய குடும்பத்தின் வருமானத்தின் அடிப்படையில் இந்த ஒரு விஷயம் அப்படின்றது நடந்துடும். இப்போ 3 விதமாக பிரிக்கிறாங்க. இந்த பிரிக்கிற இடம் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலேருந்து எந்த இடம் வரைக்கும் உங்களுக்கு வேணும், நீங்கள் எவ்வளோ காசு வச்சுருக்கீங்க, உங்களுடைய பணம் எவ்வளோ, பட்ஜெட் எவ்வளோன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பொதுவாக ஒரு இடம் வந்து இப்போ 10 லட்ச ரூபா போகிற இடத்துல கவர்மெண்ட்டில் 3 லட்ச ரூபா தாங்க அப்படின்னா நம்ம அதை வாங்குறதுக்கு ஆர்வம் காட்டுவோம். அது போக இப்போ நகையில் பணம் போடுறது, மித்த இடங்களில் பணம் போட்டு வைக்கிறது, இதெல்லாம் தாண்டி நம்ம மக்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்ணுவாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா 3 லட்ச ரூபாயிலேருந்து 3 கோடி ரூபா வரைக்கும் கூட அந்த வீட்டு மனைகள் இருக்குது. ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னா 240 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து 6000 ஸ்கொயர் ஃபீட் வரைக்குமான ஒரு அளவு வந்து கொடுக்குறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமாக குறிப்பிட்ட இப்போ நம்ம வந்து வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கோம்னா நம்ம எவ்வளோக்குள்ள வாங்குவோம், நம்ம வறுமை கோட்டுக்கு மேலே இருக்கிறவங்க எவ்வளோக்கு மேலே வாங்குவோம், நடுத்தர வயது வகுப்பு அப்படின்னா எவ்வளோ வாங்குவோம், இல்லைங்க நாங்கள் கொஞ்சம் ஹை கிளாஸாக வாங்கணும்னு நினைக்கிறோம், நாங்கள் ரொம்ப உயர் ரக பிரிவுக்கே போயிடுறோம் அப்படின்னா நீங்கள் கையில் 3 கோடி ரூபாய் வச்சுக்கணும். இதுதான் வந்து அரசு நிர்ணயிச்சிருக்கிற ஒரு முக்கியமான விலை. இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு பதியணும் என்ன பண்ணலாம், இப்போ 21ஆம் தேதி வரப்போகுது, 25ஆம் தேதிக்குள்ளே நம்ம பதிஞ்சாகணுமே என்ன பண்ணணும்னு போது நீங்கள் தமிழ்நாடோடைய அதிகாரப்பூர்வமான ஒரு இணையதளம் தமிழ்நாடு டெண்டர் போர்ட்டல் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிட்டீங்கன்னா போதும். 5 ஸ்டெப் இருக்கும். முதல்ல நீங்கள் சைன்இன் பண்ணணும். உங்களுடைய பேர், ஃபோன் நம்பர் இதெல்லாம் கேட்கும். உள்ளே நீங்கள் கொடுத்துருவீங்க. யார் பேரில் அப்ளை பண்ண போகிறீங்களோ உங்களுடைய பேர், உங்களுடைய ஆதார் நம்பரு, பேன் நம்பரு, உங்களுடைய டீட்டெயில் அப்படியே உங்களோட ஃபோன் நம்பர்லேருந்து அவ்வளவும் நீங்கள் உள்ளே கொடுப்பீங்க. அதுக்கப்புறமா எந்த ஏரியாவிலேருந்து நீங்கள் இருக்கீங்க அப்படின்றதும் உங்களுக்கான கண்டிப்பாக இவங்க கேட்டிருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இருப்பிட சான்றிதழ் ரொம்ப முக்கியமாக கேட்குறாங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்றது இருப்பிட சான்றிதழ். இதுக்கும் ஒரு விஷயம் இருக்குது. என்னன்னா இதுக்கு முன்னால் நீங்கள் வீட்டு வசதி வாரியத்தில் நீங்கள் மற்றும் உங்கள் குடும்பத்தை சார்ந்த எந்த நபருக்குமே வீட்டு வசதி வாரியத்தில் வீடு இருக்கக்கூடாது. அதாவது உங்களுடைய குடும்ப அட்டை கொடுப்பீங்கல்ல, அதில் இருக்கிற எந்த நபருக்குமே இருக்கக்கூடாது. நீங்கள் அரசோட சலுகைகளை அதிகமாக பெறுற நபராக இருக்கக்கூடாது. அதிகமாக பெறுற நபர் அப்படின் போது உங்களுக்கு சந்தேகம் வரும். 1000 ரூபா வாங்கக்கூடாதா, அந்த விஷயம்லாம் சோறு இந்த ரேஷன் அரிசி இதெல்லாம் வாங்கக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த விஷயம் கிடையாது. அரசினர்னா இதுக்கு முன்னால் அரசு பணியில் இருந்தவங்களுக்கு ஓய்வூதியம் வரும். இதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பையன் யாராவது அப்பாவோ யாராவது இறந்துருந்தாங்கன்னா கருணை அடிப்படையில் வேலை கொடுத்துருப்பாங்க. இவ்வளோ விஷயங்களும் நீங்கள் வாங்காத ஆளாக இருக்கணும். இதுதான் வழிகாட்டு நெறிமுறைகள். இதை நீங்கள் பதிஞ்சிட்டீங்க, எல்லாமே நான் சரியாக இருக்கேன், எனக்கு இந்த அளவுக்குள்ளே வேணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் 6775 பேருக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு வீட்டு மனை அப்படின்றது இன்றைக்கி நம்மளுடைய தமிழக அரசு வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னால் திமுக ஆட்சி காலத்தில் 2630 பேருக்கா கொடுத்துருக்காங்க. யோசிச்சு பாருங்கள், 2630 எங்கே இருக்குது, 6775 எங்கே இருக்குது அப்படின்றத யோசிச்சுக்கணும். அப்போ இதுக்கு முன்னால் இத்தனை வீடு கட்டலையாங்க அப்படின்னு இப்போ நம்மளுடைய முதலமைச்சர் வந்த உடனே இத்தனை வீடும் கட்டிட்டாராங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. இது எல்லாமே திமுக காலகட்டங்களில் முடிக்கப்பட்ட வீடுகள் தான். மராமத்து பணிகள் மற்றும் இறுதிக்கட்ட பணிகள் நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள் பண்ணியிருக்காரு. இதுதான் வந்து உண்மை. இது வந்து நீங்கள் இல்லைங்க நாங்கள் 3 மாதத்தில் வந்தோடனே கட்டிட்டோம் அப்படின்னு சொல்கிறதுக்கெலாம் வேலை இல்லை. முழுக்க முழுக்க திமுக ஆட்சி காலத்தில் ஒதுக்கப்பட்ட இடத்துல திமுக ஆட்சி காலத்தில் ஒதுக்கப்பட்ட நிதியில் கட்டின வீடுகள் தான் இது எல்லாமே. ஓகேவா? இப்போ என்னங்க திடீர்னு வந்து இவ்வளோ பேருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்போவும் 5500 பேர்லேருந்து 6000 பேருக்கான இடம் வந்து ஒதுக்கியிருக்காங்க, வீடு வந்து ஒதுக்கியிருக்காங்க. முழுக்க முழுக்க கட்சியுடைய நிர்வாகிகள் மற்றும் கட்சியுடைய சம்மந்தப்பட்ட திமுக காரங்க அனைத்து பேருக்கும் நல்லா செழுமையாக செஞ்சுருக்கு இந்த திமுக. அதனால தான் அது பொதுமக்களோட பயன்பாட்டுக்கு இல்லாமல் பணம் இருக்கிற இடத்துல போய் குமிஞ்சிக்கிட்டு இருக்கு. இது நம்ம சொந்தக்காரர் தாப்பா 2 வீடை போட்டுவிடு, இது நம்ம அக்காப்பில் தான் 2 வீடை போட்டுவிடு, நம்ம மாமன் மச்சான் தான் அப்படின்ற மாதிரி அரசு சொத்தை ஏலம் விட்டுருக்கா அந்த திமுக அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்துருச்சு. இன்றைக்கி நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள் ஒட்டு மொத்தமாக இது பொதுமக்களோட பயன்பாட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு அனைத்து வீடுகளையும் வந்து 6775 வீடுகளையும் கொடுத்துட்றாங்க. தவணை முறை அப்படிலாம் கிடையாது. நீங்கள் முழுக்க வந்து நீங்கள் போய் தமிழ்நாடு டெண்டர் போர்ட்டலில் போய் பதிஞ்சிட்டிங்கனாலே
முழு பணமும் கட்டி தான் வாங்கணும். இதுக்கு வந்து என்னன்னா அந்த டைமிங் குடுப்பாங்க. அதுக்கு மட்டும் நீங்க பார்த்துக்கங்க. அடுத்து வீடு மட்டும் தானாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. கடையும் வருது. என்னன்னா இப்போ இவ்வளோ பெரிய ஒரு பில்டிங் இருக்குது. இப்போ பெரிய அப்பார்ட்மெண்ட்டில் நீங்கள் வீடு வாங்கிட்டீங்க. அப்பார்ட்மெண்ட்லேருந்து கடைக்கு என்ன பல கிலோமீட்டர் நடந்து வர முடியும் அப்படிலாம் கிடையாது. அதுக்கு பக்கத்திலே பார்த்தீங்கன்னா வணிக வளாகம் அப்படின்ற மாதிரி வணிகத்துக்காக கடைக்காக போடப்பட்ட சில வீட்டு மனைகள் இருக்குது. 884 வீட்டு மனைகள். இதுக்கான டெண்டர் போர்ட்டலும் பார்த்தீங்கன்னா 25 ஆகஸ்ட் 25லேருந்து செப்டம்பர் 24 வரைக்கும் 1 மாதம் நீட்டிச்சு கொடுத்துருக்காங்க. ரைட்டா? அவங்களுக்கு அந்த வணிக வளாகத்தில் எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டுங்க, நாங்கள் கடை வச்சுருக்கோம் வெளி இடத்துல, இந்த அப்பார்ட்மெண்ட் கிட்ட நாங்கள் வந்து கடை வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எங்களுக்கு கொஞ்சம் லாபமாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த வீட்டு மனையை வாங்கி போட்டு நீங்கள் கடை கட்டிக்கலாம். உங்களுடைய இதுக்கு நீங்கள் சூப்பராக வந்து வியாபாரம் பண்ணி பார்த்துக்கலாம். இது கவர்மெண்ட்டோட முழு அத்தாரிட்டி பெற்ற ஒரு நிலமாக மாறுது. அப்போ உங்களுடைய வாழ்க்கை செழுமையாக இருக்கும் அப்படின்றது நம்மளுடைய முதலமைச்சர் அவர்களுடைய வருங்கான கனவு. எப்போவுமே உங்களுடைய வாழ்க்கை வந்து வெற்றியாக இருக்கணும் அப்படின்னு நம்ம முதலமைச்சர் அவர்கள் ஒவ்வொரு நிமிஷமும் பார்த்து பார்த்து ஒவ்வொரு திட்டத்தையும் கொண்டு வந்துட்டு இருக்காரு. இதுதான் நீங்கள் கேட்டதுக்கான கேள்வி. ஏதாவது ஒரு சந்தேகம் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் கேளுங்க. இந்த வீடியோ 4 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.